உச்சி தெரியுதா? அது வரைக்கும் இப்போ நம்ம ஏற போகிறோம். பாருங்க, இப்போயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அந்த ரோடுக்கு போகலாமா? அங்கே தான் இருக்கு பாரு, அந்த ரோடு தான். அது எங்கேயோ போகுது பாரு அந்த ரோடு. பூ இந்த பாருங்க, இந்த உச்சி மேலே ஒரு உச்சி தெரியுதா? அது வரைக்கும் இப்போ நம்ம ஏற போகிறோம். பாருங்க, இப்போயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனை கால் வலிக்குது, எனக்கு மூச்சு வாங்குது. ஏறிடுவோமா? ஏறி கன்ஃபார்ம் ஏறிடலாம். பாதிக்கு மேலே காடு இருக்கும். காடு போயிருக்கியா? செம்மையா இருக்குண்டா மேலே. பாருங்க, சுற்றியும் கார் பார்க்கிங் தான். எத்தனை கார் பாரு, பத்தாதுக்கு. வாடா, இது கால்வாசி கூட இல்லடா. ஏய் கம்மி தான்டா. வாடா, அந்த மேலே தெரியுது பாரு, அந்த கரண்ட் கம்பம், அது வரைக்கும் தான். பாரு, எல்லாம் கார் பார்க்கிங் கேட்டிருக்குது. இங்கே பாரு, ரோடெல்லாம் போய் மேலே போகுது. அன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லைடா. ஆமாம். பாரு எவ்வளோ பெரிய மேடு. அது வரைக்கும் ஏறணும். பாரு, சுற்றி பனிமூட்டமாக இருக்குது பார்த்தியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பனிமூட்டமாக இருக்குதுன்னு. சுற்றி மற்ற டைமில் இருக்கிற வெயில் காஞ்சிட்ருக்கோம். பாருங்களேன், நம்ம ஊர் தானே தெரியல. எல்லாம் சுற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மறைஞ்சி சாப்பிட்ருக்குது. சரி வாங்க, ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு கேட்டுருந்தீங்களா? அடுத்து வேறு எங்கேயும் இல்லை, மகாராஷ்டிரா, சாரி ஆந்திர பிரதேசம். அதுவும் ட்ரெக்கிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங் தான். அது நாளைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகுது ட்ரெக்கிங்கு. நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. முடியலைங்க, என்னால் பேச முடியல, எல்லாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு படிக்கட்டு இருக்குது. ரோப் காரு பாருங்க, சின்ன பாப்பா ஏறுது. அப்போ நீ ஏறினா உனக்கு வெக்கம்தான். சரிவா? அதுக்கு மேலே காடாக இருக்குண்டா, செம்மையாக இருக்கு அந்த காடு. காடு இந்த பசங்களாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் செல்ஃபி கேமரா ஒன்று வாங்கிடணும். 700 ரூபா. செல்ஃபி கேமரானா கேமரா தருவாங்களா இல்லை செல்ஃபி மட்டும்? செல்ஃபி ஸ்டிக்கு தருவாங்க. அது மட்டும் 700 ரூபாயா? அதுலேயே எல்லாமே இருக்குது. கால் வலிக்குதா? ஆமாம். அப்படியே ஏறு. இதுக்கு கால் வலிக்குதுங்க. நாளைக்கு நீ பழனிக்கு போகிற. கால் வலிக்கல, நாளைக்கு நீ பழனிக்கு போகிறேங்கிற. பாரு அந்த பசங்க என்ன தைரியம். எத்த சோடு பாருங்க, எத்த சோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்புது. வாய் வளருதுடா, என்ன தெரியலடா. லாக பார்க்குறீங்க, ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் பார்க்க போகிறாங்க. இந்த பக்கம் போகிறதா? நேரா அந்த பக்கம் இல்லையா? அந்த பக்கம் இல்லை, அது கோயில், சின்னதாக ஒரு கோயில். இங்கே தானே குகை இருக்குது, வா பார்க்கலாம். சின்னதாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு குகை இருக்கும். குகைக்குள்ள போக முடியாது. அங்கே போட்டிருக்குதா போர்டில்? சித்தர் குகை. பிளர் ஆகுதுடா. டேய் யாரு கூடடா வந்த? ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? குப்பண்ண சித்தர் குகை. மாலை போட்டுக்கிட்டீங்க. இந்த குகை இங்கே தான் இருக்குது. சந்தோஷம் எங்கள் ஸ்கூல் போயிட்டேண்ணா. வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கானா? சரி பார்த்து போ.
கண்டினியூ பண்ணலாம். ஏன்ச்சு ஏற்கனவே பாய்தான் நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி போகலாம். எப்படி இருக்கிற மட்டும் பாருங்க வழியை. வழி எப்படா இருக்குது? அதே உருவானது தான். இப்படியால கட்டுவாங்களா? அந்த கொத்தனார் வந்துச்சுன்னா அந்த கொத்தனார் நானாக தான் இருப்பேன். இது கட்டினவங்க இருந்துச்சு. அவ்வளோதான், நீ மொட்டை சாமான் வழிக்கு வந்துச்சு. முக்கால் சீட்டுக்கு வந்துச்சுடா. வா, இனிமேல் மொட்டையாக தான் கண்ணலாம். அப்பா வந்துச்சு. படிக்கிட்டு இருக்குதா பாருங்க. இங்கே வந்துச்சு. இதெல்லாம் ஒரு படிக்கிட்டு கொஞ்சம் தூரத்தை கூட இருக்க மாட்டேங்குது. மிஞ்சி போனால் ஒரு 10 படிக்கிட்டு இருக்குது. படிக்கிட்டு இருந்தாலும் ஏற முடியாதுடா. இங்கே பாருங்க, நாங்கள் இருக்க ஹைட்டுக்கும் அந்த படிக்கட்டு ஹைட்டுக்கும் என்ன ஹைட்டு பாருங்க. எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. 170 அடி. ஆடா என்ன இதாடா வழி. இதுதான் பாம்புமா இருக்குது. வா வா வா, ஏறு ஏறு ஏறு. வழுக்கெல்லாம் வழுக்காதுடா. நீ எப்படிங்க? நான் ஒரு கையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் தூரம் படிக்கிட்டு இருக்குது. வா பாருங்க, அவன் படுற கஷ்டத்தை மட்டும் பாருங்க. என்னென்னவா பண்ணுறான். நான் வந்த வழியை மட்டும் பாருங்க, எவ்வளோ செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு. கோயில் பாருங்க, அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் அந்த ஒரு பாறை மட்டும்தான். அந்த பாரத்தையும் மட்டும் எடுத்தால் போதும். வாடா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, சைடில் போய் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், நம்ம வந்த வழி ரோடு அங்கே இருக்குது. அப்புறம் நேற்று நம்ம அச்சாரண்ணனை பார்க்க போகணுன்னு சொன்னோம்ல, நியூ இயர் அன்றைக்கி அச்சாரண்ணனை பார்க்க போகணுன்னு சொன்னோம்ல, அது அங்கே தான் இருங்க. ஜூம் பண்ணி காமிங்க. அங்கே நெட்டு மாதிரி ஒன்று தெரியுதுல, அந்த வெள்ளை கலர் வீடு, அது பக்கத்தில் தான் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம அச்சாரண்ணன் அங்கே தான் பார்த்தோம். ஒரு நாளாச்சும் அந்த இடத்துக்கு போகணுண்டா. அந்த இடத்தான் அங்கே பாரு, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எதுவும் இருக்குது. வரண்டாடுறா அங்கே பாரு. இன்னும் நான் மேலே போய் காட்டுறேன். சூரியனா கண்ணை மறைக்குது. ஏறு ஏறு. இதுக்கு என்னடா கஷ்டமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் தெரியுதா? அந்த கோயில் தான். பக்கத்தில் போய் காமிடா, பாவண்டா அவங்க. நிறைய பேர் இறங்கலாங்க. மேலே ஒரு சொம்பு தண்ணி கூட இருக்காதுடா. அவ்வளோதான் அது போட்டிருக்காங்க. நிறைய கல்வெட்டு செதுக்கிருப்பாங்களாட்ட இருக்குது. இங்கே பாருங்க, RM பழனிசாமி. வா, நிறைய அங்கே பாருங்க, பத்தாதுக்கு அங்கேயே எது எழுதிச்சு. அதை பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்னு. ஆமாண்டா, ஃபுல் வீடியோ. ஃபுல் வீடியோ. அந்த பாறையை மட்டும் பாருங்க, எவ்வளோ செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே ஹைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இவனை பாருங்க, இழுத்துக்கிட்டே நடக்கலாம். இது என்னடா பயம், செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. வாய் இவ்வளோதான். சின்ன பாப்பாலாம் எடுத்துங்கடா. அப்புறம் உனக்கு அசிங்கமாக இல்லை? அவனா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்லுவாங்க.
இறங்குறது கஷ்டமா? நான் வந்த கோயில் அங்கே இருக்குது பாரு. சரி போ டேய், நீ அப்பா சாமி நீ போடா. அடுத்த வருஷம் இப்போ தான் வருவான். ஏய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் மேலே ஏறணும், இப்போ கீழே இறங்கணும். அதுதான் கொடுமை, கீழே இறங்கி இப்படி வளைஞ்சி அப்படி ஏறணும். இவ்வளோ நேரம் சொன்னேன் வந்து உதருவான். ஏய் இப்போ கீழே இறங்கணும்டா, கீழே இறங்கணும். கீழே இறங்கி வளைஞ்சி போகணும். வா ஏறு வா. ஏய் ஏறுறா. ஏய் வாடா. பாரு எவ்வளோ பனி பறக்குது பார்த்தியா? தெரியுதா பனி பறக்குறது தெரியுதா? சரி வா வா, அப்படியே சொல்லிட்டே வா. ஏன் அந்த ரோடுக்கு போகலாமா? அங்கே தான் இருக்கு பாரு அந்த ரோடு தான். அது எங்கேயோ போகுது பாரு அந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு முருகன் சிலை அழகாக இருக்குது. நீ குதி, அழகாக ஒரு முருகன் சிலை. சீக்கிரம் வாடா. தெரியல, எங்கேயோ பாட்டு பாடுது விசேஷமாட்டு. அட பொங்கல் வந்துருச்சுல்ல. ஆ வருவாங்க வா. அவ்வளோதான்டா, கோயில் அங்கே தான் இருக்குது வருதா மீன்ஸ் அங்கே தான் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது ஈஸி தான் வா. வண்டியா அவ்வளோதான், இனிமேட்டு மேலே ஏறும். ஆமாம் அவனை மட்டும் பாருங்க என்னென்னமோ பண்ணுறான். எங்கடா பாட்டு பாடுது? ஏதோ பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் நாளைக்குடா. இன்றைக்கே ரெடி வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, சொல்ல முடியாதுப்பா. ஏய் இந்த இடம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது வா. ஃப்ரெண்ட்ஸுங்கப்பா ட்ரெக்கிங்னா இப்படி தான் இருக்கணும். மோசமாக இருக்குதுங்க ரோடு. அவன் பண்ணுறது சீக்கிரம் வா. வேக்குது அவங்க பாரு, அங்கே யாரோ கல்வெட்டு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எழுதியிருக்கிறது. ஏய் போடா நீங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் காமிக்கிறேன். போதும் போ, வீடியோ எடுத்தாலும் நீ புலம்புறான். வா போன அப்படியே தூக்கி போடுறான் வா. ஏன்னா நான் இனி என்ன தூக்கி போட்டு எனக்கு ஐஃபோன் வாங்கிட்டா. ஏன்டா சொட்டர் போட்டு வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கோயில். நாளைக்கா தெரியல, ஆந்திராவுக்கு போகிற மாதிரி இருக்குது. எப்போ போனேன்னு தெரியல. ஆ
ஆ போலின்னா ஒரு ஃபோன் பண்ணுறா. நான் சாயந்தரத்துக்குள்ளே கிளம்பிடுவேன். சாயந்தரத்துக்குள்ள கிளம்புறா. தானே வரும். 2 லவர்ஸு. ஏறுறது கூட ஏறிட்டேன், கீழே பார்த்து இறங்குறது தான் கொஞ்சம் காற்று செம்மையாக அடிக்குதுடா. சாப்பிடலாம், கோயில் வந்தாச்சு. அந்த வாடா சாமி கும்பிட்டு போகலாம். 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம், நாக்க தள்ளிடுச்சு. 5 நிமிஷம் 1 மணி நேரம் கூட உட்காரலாம். உச்சி பிள்ளையாடுனாங்க, மேலே சிவன் இருக்குது. சிவன் போ போ. இறங்குறதா இல்லையே, இறங்குறது நம்ம வந்தாடி தான். இது ஏய் இந்தானே வேணாம்டா, பயமா இருக்கும்டா. சாமி பார்த்த மாதிரி இருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட உச்சி விளையா கோயிலில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், சுற்றி அவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி பக்கம் மட்டும்தான். அது ஏறதுக்கு பம்பிட்டு இருந்தான். நாளைக்கு மகளனி மலைக்கு போகிறான். நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாம் கூட இல்லை, இவனை நம்பி யாரும் வந்துடாதீங்க. இதெல்லாம் கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம ஆந்திரா போகிற ட்ரிப்பும் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நான் விளையாட கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.